ஒரு காலத்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன் நினைக்கிறேன். கூட்டமே நடத்த முடியாத அளவுக்கு பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. ஆனால் எத்தனை தடைகள் வந்தாலும் அவைகளெல்லாம் கடந்து கடந்து நாம் தமிழர் கட்சி முன்னேறி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்கள் போராட்ட இயக்கமாக, அரசியல் வாழ்விற்காக, பதவிக்காக, பதவியிலே வரக்கூடிய சுகத்திற்காக அரசியல் கட்சியை துவங்கி அந்த பதவியிலே அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனத்திலே அமர்ந்து அதிகார பீடத்திலே இருந்து மக்களை கொள்ளையடிக்க வேண்டும், ஆட்டி படைக்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சி துவங்கப்படவில்லை. இப்பொழுது நம்முடைய முருகேசனுடைய மகள் பேசினார்கள், தம்பி ஒரு பையன் பேசினார். இவைகளை கண்டு நான் வியந்தேன். நாங்கெல்லாம் 19-20 வயசா இருக்கிற இந்த மாதிரி ஒரு தலைவன் இல்லை. எல்லாம் கட்சியில் போவான், அங்க போய் இங்க போன்னு கடையை திறந்து வச்சு கடைவாசலுக்கு போன்னு சொன்னானே தவிர ஒரு நல்ல கல்விச்சாலைக்கு போன்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் இல்லை. ஒரு காலத்துல தமிழ்நாட்டிலே மறைமலை அடிகள், சீபா ஆதித்தனார், மாப்போ சிவஞானம், ஜீவானந்தம் கட்சி வேறு வேறு கட்சி. ஆனால் இவர்களெல்லாம் தமிழ் மொழி பற்றாளர்களாக திகழ்ந்தார்கள். அந்த தமிழ் மொழி பற்றி இந்த மண்ணிலே ஓங்கி வளர்ந்த காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் இடையில வந்து அப்படியே கொள்ளையடிச்சு குடிச்சது. இது ஒரு பெரிய அரசியல் இயக்கம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாட்டிலே இருந்த தமிழ் தேசிய தலைவர்கள் சேர்த்து வைத்த அரசியல் புதையலை, அறிவு ஆற்றல் திறன் கொண்ட இளைஞர்களை எல்லாம் நாடக மேடையில் இருந்தும் திரைப்படத்தில் இருந்தும் கவர்ச்சி காட்டி இழுத்தார்கள். இந்த விட்டில் பூச்சி இருக்கு பாருங்க, அது வெளிச்சத்தை நோக்கியே போய் பாயும். நம்ம தமிழ்நாட்டு மக்களும் கொஞ்சம் வெளிச்சமா இருந்தா போதும், பல பல பலன்னு இருந்தாலும் வச்சுங்க அந்த பக்கம் சாஞ்சிருவான். அது காரணம், நம்ம இந்த உலகத்துல நீங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் போங்க, பயணம் பண்ணி போங்க. நான் போனதில்லை, படிச்சதுதான். போனவங்க வேணா திருப்பி என்ன சொல்லுங்க. ஒரு வீட்டுல கூட தின்ன வச்சிருக்க மாட்டான் உலகம் முழுவதும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் தின்ன வச்சிருப்பான். தின்ன ஒரு அந்த ஆலடின்னு ஒன்று வச்சிருப்பான், அது வச்சிருப்பான். ஏன்னு கேட்டீங்கன்னா, வழிப்போக்கர்கள் போறவங்க வரவங்களாம் திண்ணையில படுக்கலாம். அப்படியே படுத்திருந்தாலும் நம்ம வீட்டுல பழைய காலத்து கிழவி எல்லாம் இருக்கும் வீட்டுல. அது என்ன பண்ணும், அந்த சாதத்தை எடுத்து, சோத்தை எடுத்து ஒரு குண்டால எடுத்து அமுக்கி வைக்கும். அமுக்கி வச்சுட்டு போய் படுக்கும். இதையே இந்த நேரத்தில் அந்த குண்டால எடுத்து அமுக்கி வைக்கிறேன்னு கேட்டா, யாராவது பாடி பிரதேசம் வருவாங்க ஐயா, ராத்திரி நேரத்தில் அகாலத்தில் சோறு கேட்டா என்ன பண்றது, அதுக்காக இது நீத்து போற வரைக்கும் இந்த சோறு இருக்கட்டும், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். 12 மணி 1 மணிக்கு மேலே தான் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. இது இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது, ஏன்னா பழையதே தெரியாது உங்களுக்கு, எல்லாம் இட்லி தோசைக்கு போனாங்க. ஆனால் அந்த காலத்திலே செய்தார்கள். அப்படிப்பட்ட தர்ம சிந்தனை மக்களோடு இணைந்து உயிரோட்டமாக உயிரோடு உயிர் உறவாடி வாழ்ந்த வாழ்க்கையை கொண்ட மக்களை கவர்ந்து இழுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட பேச்சாளர்களை எல்லாம் அவர்கள் வைத்திருந்தார்கள். தமிழ் தேசியவாதிகளால் எதிர்கொள்ள முடியாமல் இல்லை. ஏன்னா மாப்போசிங்கன்னா அவர் ஒரு தனி தலைவர். கம்யூனிஸ்ட் ஜீவா அங்க போயிட்டார். சீபா ஆதித்தனார், திருக்குறள் முனுசாமி எல்லாம் நாம் தமிழர் கட்சியை துவக்கி அவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம். இவர்களை எதிர்கொள்ள முடியவில்லை. இவன் பாத்தீங்கன்னா அண்டா குண்டா கொப்பரை தட்டி பாட்டுக்கு ஏடா தமிழா, எடனா பேனா, கருத்து பேழை, கற்பூர பெட்டகம், மரக்கிளையிலே பிணம், எந்த முன்னிலே வேல், வீதி ஓரங்களில் வேலையற்றதின் உள்ளத்திலே விவரித எண்ணங்கள், அடடா அரசே இதுதான் இன்றைய கால கொடுமைமா பட்டப்பட்டன்னு நம்மால் கைத்தட்டி கருணாநிதி வாழ்க, அண்ணாதுரை வாழ்க என்று விட்டார். வந்தார். இந்த தமிழ் தேசிய பெருநிலம் தாழ்ந்து கிடக்கின்ற பொழுது பாரதி சொல்லுவான், மகாத்மா காந்தியை பார்த்து பாரதி சொல்லுவான், பாழ்பட்டு நின்றதாவார் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா என்று சொல்லுவான். அந்த பாழ்பட்டு தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கட்டு கிடந்த தமிழ் தேசிய இனத்தை தட்டி எழுப்பி தன்னுடைய உரத்த குரலால் அடுப்படியிலே சுட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையின் உணர்வுகளிலே உணர்ச்சியை ஏற்றிய ஒப்பற்ற பெருந்தலைவன் சீமான்.
அந்த மாதிரி ஒரு தலைவன் தமிழ் தேசிய இடத்தில் இதற்கு முன்பு தோன்றியதில்லை. ஆனால் சீமான் தோன்றியதற்கு பின்னால் ஆயிரம் இளைஞர்களை சீமானாக உருவாக்கி இருப்பதுதான் தமிழ் தேசியத்தின் முதல் வெற்றி. நாங்க ஆட்சிக்கு பாராளுமன்றம் போறது சட்டமன்றம் போறதெல்லாம் தள்ளு. உங்களுடைய கோட்டையை இதுதான் என்னுடைய கோட்டை என்று வைத்திருக்கின்றீர்களே, அந்த கோட்டைக்குள் ஒரு வாக்குச்சாவடிக்கும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு வாக்கு வாங்காமல் இருந்ததில்லை நாம் தமிழர் கட்சி. எல்லா வாக்குச்சாவடியிலும் வாக்கை பற்றி இருக்கின்றது என்று சொன்னால் அது சீமான் என்று சொல்லக்கூடிய ஒற்றை தலைவனின் தமிழ் தேசிய உணர்வாளர்களை ஒன்று திரட்டிய அற்புதமாக. அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. நீங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க, இல்ல இந்த ஐயா மு.க. ஸ்டாலின் சொல்லுங்க. இதெல்லாம் இருக்குன்னு இப்ப காரு திருச்சி பூரா ஒரே கூட்டங்கிறான். பலாப்பழத்துல ஈ வச்சது மாதிரி இருக்குங்கிறான். காலையில ஒரு கடத்தல டீ சாப்பிட்றது உட்கார்ந்தேன். அந்த பையனோட ரசிகர் 2 பேரும் இருந்தான். என்னடா அந்த மோடியும் ட்ரம்பும் ஏன்டா அடிச்சுக்கிறான்னு கேட்டான். ஒரே சண்டையா இருக்கேன் மோடிக்கு ட்ரம்புக்கு என்னடான்னு ஒருத்தன் கேட்கறான், ஒரு ரசிகர். அதுக்கு இன்னொரு ரசிகர் சொல்றான், அவன் பர்சனல் மோட்டிவா இருக்கும்டாங்கிறான். அவன் சொந்த பிரச்சனையா இருக்கும் 2 பேருக்கும். எது அரசியல் எது வாழ்வியல் என்று தெரியாத பிள்ளைகளை ஒரு மாய வலையில் சினிமா என்று சொல்லக்கூடிய கண்ணால் போதையேற்றக்கூடிய ஒரு துறையை கொண்டு இளைஞர்களை வெட்டி பூச்சியை கவர்ந்திருப்பதை போல கவர்ந்தெடுத்து திசை மாற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் நோக்கமும் தத்துவமும் கொள்கையும் மக்கள் மத்தியில் பரப்பப்பட வேண்டும். நீங்கள் அதை உள்வாங்க வேண்டும். அந்த ஒப்பற்ற கடமையை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டிலே பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள பிள்ளைகள், நான் அந்த பூஸ்ட் கொடுக்குறேங்க, நான் அந்த பால்டின் கொடுக்குறேங்க, என்னென்னவோ கொடுக்குறேன். 10ஆவதுக்கு அரசு ஊட்டச்சத்து உணவு பாக்கெட்ல போட்டு கொடுக்குது மருத்துவமனையில். இந்த தட்டுப்பாடு வருவதற்கு காரணம் என்ன? இந்த தட்டுப்பாடு வருவதற்கு காரணம் என்ன? தாயும் தந்தையும் சரி நிகர் சத்துள்ள உணவுகள் பற்றாக்குறையின் காரணமாக பிள்ளைக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வந்திருக்கின்றது. இந்த ஐயா மருத்துவருக்காக கேளுங்க வேண்டாம். 4-5 தலைமுறைகளாக இந்த விவசாய நிலம் பாழ்பட்டு ரசாயன உரங்களால் கொல்லப்பட்டு பயிர்களிலே அந்த விஷக்கொல்லிகள் என்று சொல்லக்கூடிய பாலிடாயில் சொல்ல பாருங்க, அந்த விஷக்கொல்லிகள் நாம் உண்ணுகின்ற உணவில் 2 கலந்து போயிருக்கின்றது. அதனால் புற்றுநோய் வருகின்றது, மூளைச்சாவு ஏற்படுகின்றது, கண்ணு தெரியாம போகுது. எத்தனை வகையான நோய்கள் இருக்கின்றதோ அத்தனை வகையான நோய்களும் மனிதனுக்கு வருகின்றது. அதற்கு அடிப்படை காரணம் அவன் உண்ணுகின்ற உணவு. அந்த விவசாயத்தை மாற்றி செம்மையான ஒரு விவசாயமாக தமிழனுடைய பாரம்பரியமாக செய்து கொண்டிருந்தானே, அந்த விவசாயத்தை செய்ய வேண்டும் என்று பாரம்பரிய நெல் விதைகளை எல்லாம் தேடி வைத்திருந்த நெல் ஜெயராமன் அவர்களையும் நம்மாழ்வார் அவர்களையும் போற்றி இந்த விவசாய நிலத்திலே அவருடைய விவசாய கொள்கைகளை பரப்பிக் கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. அதனால் விவசாயிகள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டும். எத்தனை செல்வங்களை இழந்திருக்கின்றோம். கலையை இழந்தோம், பண்பாட்டை இழந்தோம், பழக்க வழக்கத்தை இழந்தோம், ஏன் ஒழுக்கத்தை இழந்து விட்டான் தமிழ். ஒழுக்கம் இழந்து போனதற்கு காரணம் என்ன? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் போக்கப்படும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் சொன்னானே, அந்த பண்பாடு சிதைந்து போய்விட்டது. அந்த பண்பாட்டை மீட்டு காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசு இந்த மண்ணிலே நிறுவப்பட வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் உங்களிடம் பேசிக்கொண்டும் உங்களிடம் தத்துவத்தை சொல்லிக் கொண்டும் இருக்கின்றோம்.